ஒரு மனிதன் இவ்ளோ சிறந்த உழைப்பாளியா இருந்தாலும், புத்தி கூர்மையும் இருந்தா மட்டும் தான் அவனோட வாழ்க்கையில அவன் முழுமையான வெற்றி அடைஞ்சதா இருக்கும். அது எப்படின்றத இந்த கதை மூலியமா பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்துல கந்தன், வேலன் அப்படின்ட்டு 2 இளைஞர்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அன்றாட பிழைப்பிற்காக அவங்க செய்ற வேலை என்ன அப்படின்னா, விறகு வெட்டி அத கொண்டு போய் வித்து சம்பாதிச்சுட்டு வர காசுல அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. எப்பவும் 2 பேரும் சேர்ந்து தான் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போவாங்க. அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு அவங்கவங்க திசை நோக்கி 2 பேரும் பயணம் பண்ணி, அவங்களுக்கு தேவையான விறகுகள வெட்டி எடுத்துட்டு 2 பேரும் ஒரே நேரத்துல தான் காட்ட விட்டு வெளியில வருவாங்க. என்னதான் 2 பேரும் சேர்ந்து போய் சேர்ந்து வந்தாலும், கந்தன் கிட்ட எப்பவுமே அவன் வெட்டி எடுத்துட்டு வர விறகு அதிகமா தான் இருக்கும். வேலன் கிட்ட ரொம்பவே குறைவா தான் இருக்கும். இதனால கந்தன் ரொம்பவே அதிகமா சம்பாதிச்சுட்டு இருந்தான். வேலன் ரொம்ப கம்மியா சம்பாதிச்சுட்டு இருந்தான். இதனால அவன் மனசுக்குள்ள ரொம்ப பொறாமை வர ஆரம்பிச்சது. நம்ம கூட சேர்ந்து வர ஒரு இணை விறகு வெட்டி இவ்ளோ சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் பேச்சு குடுக்குறான். கந்தா, நீ மட்டும் எப்படி இவ்ளோ விறகுகள வெட்டி வித்து இவ்ளோ சம்பாதிக்கிற? உன் கூட தான் நானும் வரேன். என்னால அவ்ளோ சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமா அவகிட்ட கேட்கிறான். அதுக்கு கந்தன் சொல்றான், எப்பவும் போல ரொம்பவே சாதாரணமா தான் என்னோட வேலைய நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் விறகு வெட்ட போவேன். அங்க இருக்கிற நல்ல மரங்கள தேர்ந்தெடுப்பேன். அந்த விறகுகள வெட்ட ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் களைப்பா இருக்கும். அப்ப ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வெடுப்பேன். மறுபடியும் 1 மணி நேரம் போய் விறகுகள வெட்டுவேன். மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வெடுப்பேன். இதே மாதிரி தொடர்ந்து அந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் என்னோட வேலைய நான் செஞ்சுட்டு வருவேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்குன்னு எதுவும் இல்ல. ரொம்பவே சாதாரணமா தான் அந்த வேலைய நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கந்தன் ரொம்பவே சுலபமா அத கடந்து போயிடுறான். ஆனா வேலன் மனசுக்குள்ள இவன் ஏதோ பொய் சொல்றான் போல. இப்படி சமமான நேரத்துல நம்ம போய் வந்துட்டும், இவனால ரொம்ப அதிகமா சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள ரொம்பவே ஆழமா அரிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு இரவு முழுக்க வேலனுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் கந்தன், வேலன் 2 பேரும் சேர்ந்து தான் விறகு வெட்ட போறாங்க. ஆனா வேலன் இந்த வாட்டி தனியா போகல. கந்தன் போனதுக்கு அப்புறம் ரொம்ப மறைஞ்சு கந்தன் பின்னாடியே வந்து அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேலன் வந்து போய்க்கிட்டே இருக்கிறான். வேலனோட எண்ணம் என்ன அப்படின்னா, கந்தன் ஏதோ நம்மகிட்ட பொய் சொல்லி தான் வந்து அதிகமான விறகுகள வெட்டான் அப்படிங்கிறது. ஆனா அவனுக்கு நேர்ல போய் பார்க்கும்போது தான் புரிஞ்சது. கந்தன் எந்த பொய்யும் சொல்லல. அவன் சொன்னது என்னவோ அதே மாதிரி தான் அங்க அவன் விறகு வெட்டிட்டு இருக்கான். ஆனா அவன் சொல்லாத ஒண்ணையும் அவனோட புத்தி கூர்மையினால அவன் செஞ்சுட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னா, அவன் ஓய்வெடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட கோடாலிய அவன் தீட்டிக்கிட்டு இருக்கிறது தான். அந்த தீட்டப்பட்ட கோடாலிய எடுத்துட்டு போய் அவன் அடுத்த வாட்டி வெட்டும்போது ரொம்பவே சுலபமா மரம் வெட்டுப்படுது. இதனால அவன் அதிக விறகுகளையும் சேமிக்க முடியுது. இத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. அவன் பேசினதுலயும் எந்த பொய்யும் இல்ல. அவன் உழைப்பும் ரொம்பவே புத்தி கூர்மையா இருந்ததுனால மட்டும்தான் அவனால இவ்ளோ சீக்கிரமா இவ்ளோ விறகுகள வெட்டி நெறைய சம்பாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அன்றிலிருந்து அவனும் அதே மாதிரி தான் செய்யற வேலைய புத்திய பயன்படுத்தி ரொம்பவே சுலபமா அதிக விறகுகள வெட்டி நெறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கதையில 2 பேருக்குமே ஒரு முழுமையான உழைப்பு இருக்கு. 2 பேரும் உழைப்பாளிகள் தான். ஆனா, கந்தன் திறமைசாலியா இருந்ததுனால மட்டும் தான் வேலன விட அதிகமா அவனால சம்பாதிக்க முடிஞ்சது. இன்னைக்கு பல பேர் அவங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்க கிட்ட போதுமான உழைப்பு இல்லாம இல்ல. இன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு தேவையான உழைப்ப போடுறாங்க. ஆனா, அது எவ்ளோ சிறப்பா, எவ்ளோ புத்தி கூர்மையோட அத வழிநடத்துறாங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் வெற்றி அடையறவங்களுக்கும், வெற்றிக்காக ஏங்குறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது. தேவையான இடத்துல திறமையும், புத்தி கூர்மையும் இருந்தா தான் நம்மளோட வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதே இடத்துல கந்தன் அவனோட கோதாலிய கூர்மைப்படுத்துற அந்த புத்திசாலித்தனம் இல்லாம இருந்திருந்தா, அவனோட அன்றாட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதா இருந்திருக்கும். அதனால எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில என்ன வேலை செய்றோம் அப்படிங்கிறத தாண்டி, அதை எவ்ளோ புத்தி கூர்மையோட செய்றோம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செய்தாலே போதும். வாழ்க்கையில நம்ம நினைக்கிற வெற்றிய ரொம்ப முழுமையா அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை விளக்கக்கூடிய பாடம். நன்றி.